முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் அவரை ஒருமுறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். ஜேம்ஸ் ஆண்டனி விமலன் பானான் 27/4/2010 பிறந்திருக்காரு. ஓ பாசிட்டிவ் ஈஸ்ட்லயும் இருக்கு, நார்த்லயும் இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். கடலூர்ல கூப்பிட்டிருக்காரு. மேடம் நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் அவஸ்வி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கேன். பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட். எப்படி இருக்காரு ஜேம்ஸ் ஆண்டனி? எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு சார். அவர் ரொம்ப வாழ்த்தனம் பண்றாங்க சார். ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டனியா இல்ல மார்க் ஆண்டனியா? மார்க் ஆண்டனி அப்படிங்கிற பேர் எந்த படத்துல வரும்? எந்த படத்துல வரும் சொல்லுங்க பார்க்கலாம். பாட்ஷா படத்துல வரும் சார். பாட்ஷா, மாணிக் பாட்ஷா. ஒரு முறை சொன்னா எத்தனை முறை சொன்ன மாதிரி? 100 வரும் சொல்லுங்க. அதேதான் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. மார்க் ஆண்டனி, ஜேம்ஸ் ஆண்டனி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. என்ன பண்றது? சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க சார். சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு. அறிவாளி திறமை உள்ள ஆளு. நீங்க என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இவரை வந்து அன்பாலேயே இருக்கணும். கேட்டிருக்கீங்க செல்போன் பார்க்காம படிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதனால தம்பி, நீ நல்ல பையன், ஒழுக்கமான பையன், நல்லா படிக்கிற பையன், கொஞ்சம் செல்போன் பாக்குறத கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படி அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போனோம். சரிங்க சார். ரொம்ப நீங்க முறுக்குனீங்க அப்படின்னா படிக்க மாட்டேன். அப்படி சார் அப்படிதான் செய்யறேன். அப்பா இல்லடா, நீ தாண்டா நல்லா படிச்சு முன்னேறணும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறேன். கேட்க மாட்டேங்கிறான். ஃப்ரெண்டுக்காக ஒரு ஹெல்ப் பண்றான், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். அதேதான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாயை திறந்தே படிக்க மாட்டேன். புக் அப்படி பார்த்து தலையை மேல பாப்பார், கீழே பாப்பார், இங்க பாப்பார், அங்க பாப்பார், பாட்டு கேட்டுட்டு காலாட்டிக்கிட்டே புக்கு பாக்குறது. ஆனா பாம்புக்காது. பாட்டும் கேட்பாரு, புத்தகத்தையும் பாப்பாரு, கண்ணை இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து நீங்க வரதையும் பாப்பாரு. என்னம்மா படிக்கிறேன்னு பாத்தியா? படிச்சுட்டு தான் இருக்கேன். செல்லாண்டா வச்சிருக்க, அது சும்மா ஓடிட்டு கிடக்கட்டும் விடுமா அப்படின்ட்டு. இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரே நேரத்துல 3 வேலை 4 வேலை யோசனைப்படி செய்யக்கூடியவர். விடுங்க, ஒண்ணு கவலைப்பட வேணாம், நல்ல மார்க் எடுத்துருவார். சார் 10th மேத்ஸ்க்கு ரொம்ப பயப்படுறாங்க சார். மார்க் வருமா வராதா, ஃபெயில் ஆயிருவான் அவனே பயப்படுறான் ரொம்ப. நீங்க நல்லா படிதாங்கிற வார்த்தை மட்டும் சொல்லக்கூடாது, ரைட்டா? ரெண்டாவது எப்ப எழுதுனான்னு கேட்க கூடாது. நீ பாஸ் ஆயிரும் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கோங்க. சரிங்க சார். இதெல்லாம் வந்து எந்த பேப்பர் வந்து நான் வந்து மார்க் எனக்கு வரவே வராதுன்னு சொல்றானோ அந்த இதுல மட்டும் தான் இவனுக்கு வந்து மார்க் அதிகமா வரும். சரிங்க சார். திறமை இருக்கு, அறிவு இருக்கு, நல்லா படிப்பானாங்க சார். நல்லா படிக்கிற குழந்தை, அருமையான குழந்தை. நாக்குல பாருங்க மச்சம் இருக்கும். ஆமாங்க சார். அதனாலதான் என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்காங்க சார். அந்த நாக்குல மச்சம் வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சிரிச்சிருங்க, சிரிச்சிருங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க உடனே சொல்லணும். நீங்க இருங்க, இப்படி காலர் தூக்கிட்டு மார்க் ஆண்டனி அப்படிங்க. திட்டம் போதெல்லாம் நீ சிரிப்பு காமிச்சிருங்க. அப்ப வந்து என்னன்னு அதோட வீரியம் குறைஞ்சிடும். புரியுதா? சரிங்க சார். அதனால டென்ஷன்லாம் ஒண்ணும் வேண்டாம். நல்லா படிக்கக்கூடிய குழந்தை, புரியுதா? ஆனா நீங்க ஹிந்து கோயிலுக்குலாம் ஏதாவது போயிருக்கீங்களா? என்ன இது? இல்லைங்க சார், சும்மா ஒரு தடவை போயிருக்கேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போறதுதானே சார். ஓ சரி. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆள் உயர மெழுகுபர்த்தி. சரிங்க சார். சிவப்பு நிற மெழுகுபர்த்தி, நல்ல ரெட் கலரா இருக்கணும். ஆள் உயர மெழுகுபர்த்தி. எங்க மேரி மாதாவுக்கு ஏற்றவும். வேளாங்கண்ணி மேரி மாதாவுக்கு ஏற்றவும். சரிங்க சார். ஏற்றி வச்சுட்டு வந்துருங்க. ஏற்றி வச்சுட்டு வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடல் ஸ்நானம் பண்ணணும். சரிங்க சார். கடல்ல போய் குளிச்சுட்டு வரணும். வருஷத்துக்கு ஒரு தடவை? வருஷத்துக்கு ஒரு முறை. சரிங்க சார். அதை மட்டும் சொல்லுங்க. நல்லா படிச்சு மேல வந்துடுவார். மார்க் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற ஸ்டேஜுக்கு 90% மேல வருவாருமா. சரிங்க சார். தேங்க்யூ சார். ஒரு 2 டிகிரியாவது படிப்பானாங்க சார். இவரை பொறுத்த வரைக்கும் 4 டிகிரி படிப்பாரு, ரைட்டா? ஜேம்ஸ் ஆண்டனி மார்க் ஆண்டனி, ரைட்டா? மார்க் ஆண்டனிக்கு ஜேம்ஸ் ஆண்டனிக்கு மார்க் ஆண்டனி மார்கோனியா மாறுவார். நோ ப்ராப்ளம். பெரிய ஆராய்ச்சியாளர், சயின்டிஸ்ட். சரிங்க சார். பெரிய சயின்டிஸ்ட். ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு நல்லா மிலிட்டரி லைன் என்ன பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் ஆபரேட் பண்ற மாதிரி போயிருவாரு. சரிங்க சார். தேங்க்யூ சார். புரியுதுங்களா? சரிங்க சார். கவலை பண்ணுங்கிற விஷயம் தேவையில்லை. சரிங்க சார். இவர் தூங்கும் போது மட்டும் சரிங்க சார்
கால அடிபாகம் இருக்குல்ல, 2 கால அடிபாகத்தை கழுவிட்டு படுக்க சொல்லுங்க. சரிங்க சார். சந்தனக்கட்டை நல்லா எடுத்து உறைஞ்சி அந்த கால அடிபாதத்துல மட்டும் 2 பொட்டு வச்சுடுங்க, சந்தன பொட்டு. சரிங்க சார். ஒரு அவனுக்கு எப்ப பார்த்தாலும் சளி அதிகமா பிடிக்குதுங்க சார். சளி அதிகமா பிடிக்குது. எப்பவுமே மூக்கிலேயே சுவாசிக்கிறேன், இந்த வாயிலேயே தான் சுவாசம் விடுறாங்க சார். இது ஒரு பெரிய ஆராய்ச்சி ஆச்சே மார்க் ஆண்டனி. சரிங்க சார். சரி, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இவருக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, திரிபலா சூர்ணம் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். திரிபலா சூர்ணம் மட்டும் என்ன இருக்குன்னா டெய்லி சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட சொல்லுங்க, அந்த சளியெல்லாம் போயிடும். சரிங்க சார். அடிக்கடி கொள்ளு ரசம் வச்சு கொடுங்க. சரிங்க சார். சரியா போயிடும். நல்ல அறிவாளிங்க, சயின்டிஸ்ட். சரிங்க சார். என் பாப்பாக்கு இன்னைக்கு பர்த்டே சார், விஷ் பண்ணுங்க சார். தாத்தாவுக்கா? ஆமாங்க சார். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே. என்ன பேருங்க அவர் பேரு? என்னங்க சார்? அவர் தாத்தா பேரு? தாத்தா இல்ல, பாப்பா தங்கச்சிங்க சார். அவனோட தங்கச்சிக்கு பாப்பாவை தாத்தா தாத்தான்னு சொன்னா வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். தாத்தா பேர் என்னன்னு? தங்கச்சி பேர் என்னங்க? ஜெனிஃபர். லூர்து ஜோஸ்டின் ஜெனிஃபர். ஜெனிஃபர். இவங்களும் ஜெனிஃபர் டீச்சர். என்ன படம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல கடலூர் கவிதைகள். அதேதான் சூப்பர். ஜெனிஃபர் டீச்சர். என்ன சங்க கையில எடுத்துட்டு வரல, ஜெனிஃபர் டீச்சர். அது மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஜெனிஃபருக்கு மட்டும் ஒரு வலம்பரி சங்கம் ஒண்ணு வாங்கி வீட்டுல வைங்க. சரிங்க சார். உங்ககிட்ட ஆமா, இந்த பொண்ணுக்கு படிக்கிற நல்ல யோகம் இருக்கு. என்ன வயசு வருது? அது 9th ஸ்டாண்டர்ட் படிக்குது சார். ஆனா எப்ப பாருங்க சீப்படுத்து சீவிட்டே இருக்கும். பொழுதுக்கு இப்படிங்க முடி எடுத்து இப்படி போடாம இப்படிங்க எல்லாமே பண்றோம். ரைட்டா? ஜெனிஃபர் டீச்சர். சரி, வாழ்த்துக்கள் ஜெனிஃபர் டீச்சருக்கு. இன்னைக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நம்ம கோல்ட் டைம் சார்பா சொல்லிடலாம், மகாலட்சுமி கோவில் சார்பா சொல்லிடலாம். நல்லா படிக்கட்டும், ஹாப்பியா இருக்கட்டும், நல்ல ஒரு 2-3 டிகிரி படிக்கட்டும். வாழ்த்துக்கள். ரைட்டா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெனிஃபர். தேங்க்யூ. சோ இயற்கையாகவே வந்து எனக்கு என்ன, உங்களுக்கு எல்லா குழந்தைகளுக்குமே எனக்கு என்ன, இப்போ பர்சன்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அறிவு இருக்கு, திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் சில நேரங்கள்ல வந்து எனக்கு என்ன, ஃபாதர் மதர் வந்து தே ஹேவ் டு கோஆபரேட் வித் சில்ட்ரன்ஸ். ஒரு சில நேரம் மார்க் கம்மியாச்சுன்னு சொல்லி நம்ம திட்ட வேண்டாம். ஒரு சில நேரம் நாம வைக்கிற சாம்பார் கூட சரி இருக்கிறது இல்ல. பருப்பு சாம்பார் வச்சிருப்போம், பார்த்தா பாவக்காய் குழம்பு மாதிரி கசக்கும். அதுக்கு நம்ம எடுத்து ஊத்திட முடியுமா? எடுத்து மூஞ்சில தான் ஊத்த முடியுமா? முடியாது. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். ரைட்டா? அதுல ரொம்ப முடியல அப்படின்னா என்னன்னா, சிபிஎஸ் சிலபஸ்ல வந்து ஸ்டேட் போர்டுக்கு மாத்திக்க வேண்டியதுதான். போர்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? சில நேரம் முடியலன்னா அப்படி மாத்திக்க வேண்டியதுதான். கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். அடுத்த நெக்ஸ்ட் காலர் வந்து எம் பாணன். 22/12/1986 பிறந்திருக்காங்க. நார்த் ஃபேசிங்ல வீடு இருக்கு. கூப்பிட்டுருக்காங்க. ஹோம் பிசினஸ் வந்து நான் சாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், இல்ல சாரி பிசினஸ் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ அதனால இந்த டைரக்ட் டாக்கிங் லைவ்ல பேசுறது தான் மந்த்லி ஒன்ஸ் அந்த டாக்கிங் லைவ் இருக்கும். நீங்க முன்னாடியே கால் பண்ணி புக் பண்ணிக்கணும். 9944439027 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க வந்து எனக்கு என்ன புக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் டாக்கிங் லைவ்ல பேசும்போது கண்டிப்பா உங்க லைனுக்கு நானே பேசுவேன். அப்ப பேசும்போது ரத்தினா சுருக்கமாக பேசப்பட வேண்டும். ஹலோ ஹலோ. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் மவசிவ திருமதி மாலினி, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும் சார். உங்க ப்ரோக்ராம் ரெகுலரா சங்கரா டிவில வாட்ச் பண்ணுவோம். அந்த பர்த் சங்கரா சார் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு சார். தேங்க்யூ. ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, மாலினி அப்படிம்பாங்க. ஒரு படம் சொல்லுங்க. மாலினி இந்த சம்பளத்தை பொடி அப்படிம்பாங்க. என்ன படம் சொல்லுங்க? கரெக்டா தெரியுது. கல்யாண பரிசு. மாலினி அப்படிம்பாரு. யாரு?
பரவாயில்ல. எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாம்? சாரி பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு சேலை வாங்கினா 2 சேலை ஃப்ரீயா கொடுக்குறீங்களாமா? உண்மையா? இல்ல சார், அதான் என்ன காம்பினேஷன் நம்பர் 4க்கு வந்து என்ன செட் ஆகும் அப்படின்னு. உங்களுக்கு வந்து எனக்கு என்ன, 1 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 10 ரூபாய்க்கு விற்கணும். காரமான பொருள், கெமிக்கல் சம்பந்தமானது, ஃபுட் ஐட்டம் சம்பந்தமானது, நான்வெஜ் சம்பந்தமானது, சாக்லேட் சம்பந்தமானது, இது எல்லாமே செட் ஆகும். நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? இல்ல சார், இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்மால் லெவல்ல அபார்ட்மெண்ட்ல எல்லாருமே ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்றாங்க. குட், நல்லது, தப்பு இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் மறைமுக தொழில்னா ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல இருக்கணும், விற்கிறது வந்து என்னன்னா த்ரூ நெட்ல கொரியர்ல அனுப்புற மாதிரி இருக்கணும். நேர்ல வந்து வாங்கிட்டு போற மாதிரி இல்லாமல் மறைமுகமா நீங்க பொருளை அனுப்புற மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு லாபம் கிட்டும். ஓகே சார். என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? என்ன படிச்சிருக்கீங்க? அவங்க வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் சார். ஜாப் ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பட் சைடுல வந்து பண்ணலாம். ஓகே, ஆல்ரைட். இன்ஜினியரிங்னா என்ன? ஆர் யூ சிவில் இன்ஜினியர் ஆர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஆர் ட்ரிபிள் இ சார்? எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகே 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 ஓகே. பண்ணலாமே, நீங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆன்டிக் இது இருக்குல்ல, ஆன்டிக் பீசஸ் இருக்கு இல்லையா? ஆன்டிக் பீசஸ் வந்து என்ன 1000 ரூபாய்க்கு வாங்கி 4000 ரூபாய்க்கு கோட் பண்ணி கூட விற்கலாம். நீங்க ஓகே சார். திறமை ஜாஸ்தி, அறிவு ஜாஸ்தி, அம்பாலோட அனுகிரகம் உண்டு. அப்படியே பார்த்து முறைச்சிங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நடுங்கணும், உடம்பு சிலுக்கும். அது மாதிரி நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களை கூப்பிடணும். ராக்காய் அம்மன், ஜுவாலமுகி, இந்த மாதிரி இருக்கிறவங்கள கும்பிடணும் நீங்க. ஓகே சார். உங்க குலதெய்வம் என்னங்க மேடம்? குலதெய்வம் வந்து ஆக்சுவலா ஆதிச்சந்திரம் ஐயப்பன் சார். ஐயப்பன். ஓகே ஓகே ஓகே. ஐயப்பன் இருந்தால் கூட நீங்க கொஞ்சம் நாக தேவதையை நீங்க வழிபாடு செய்யப்பட வேண்டாம். சரிங்க சார். முன்னாடி போயிருந்தாரு இந்த வெள்ளிக்கிழமை, இப்ப கொஞ்சம் நடுவுல வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் சார். போயிட்டு வாங்க. அது போயிட்டு வந்தப்ப நல்லா இருந்தது. நாகதேவதை, நாகம்மாள், இது கொஞ்சம் போயிட்டு வந்துருங்க, நல்லா இருக்கும். ஓகே சார். போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபுட் ப்ராடக்ட் சம்பந்தமானது செட் ஆகும், சாரி சம்பந்தமானது செட் ஆகும். ஓகே, இந்த சாக்லேட்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ், இந்த லிப் பாம், சோப்பு, டால்கம் பவுடர், ஹெர்பல் டால்கம் பவுடர், அது மாதிரி. எஸ் எஸ் எஸ், இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். நீங்க ஓனா கூட ப்ரொடக்ஷன் பண்ணலாம் சின்ன லெவல்ல. ஓகே சார். அதுவும் இந்த வருஷம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நெக்ஸ்ட் இயர்லாம் நல்லா இருக்கு. மலமல பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னொரு வீடு வாங்குங்க. ஓகே சார். ஆனா கையில மட்டும் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு செம்பாலான ஒரு காப்பு போடணும், செம்புல ஒரு பேங்கிள். அப்படி இல்லைன்னா செம்புல, அப்படி இல்லைன்னா சங்கு வளையல் போடணும். ஓகே சார். ரைட்டா, சங்கு வளையல் போடணும். சோ அது மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரைட்டா, டெய்லி நீங்க வந்து லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யணும். ரெகுலரா பண்றோம் சார். சௌந்தரிய லகரி ஸ்லோகம் சூப்பரா இருக்கும். கலங்க கஸ்தூரி ரஜனிகர பிம்பம் ஜலமயம் கலாவி கற்பூரணர் மரகத கரண்டம் நிமிட்டிதம் அதஸ் இத்வத் போகன பிரதின மிதம் ரிக்தகதம் பூயோ நிமிட்டதி நூனம் தவக்குருதே. ரைட்டா, சோ அதெல்லாம் சொல்ல 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 உங்களுக்கு பவர் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மவ சிவ அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லி 108 முறை நீங்க பாராயணம் செய்யணும். ஓகே சார், ரெகுலரா பண்றோம் சார். அது மட்டும் இல்லாமல் காலையில எழுந்தாவே உங்களுக்கு வந்து அப்படியே தூக்கம் தள்ளும், சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால காலையில எழுந்த உடனே கையை அப்படி 3 டைம்ஸ் ரப் பண்ணிட்டு சுபாங்கிரி சுபாங்கிரி சுபாங்கிரின்னு சொல்லணும். ஓகே சார். ரைட்டா, அதெல்லாம் சொல்லுங்க, நல்லா இருக்கும். பிசினஸ் சூப்பரா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். தேங்க் யூ. தேங்க் யூ. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சார் நாங்கள் இது மாதிரி வந்து வாஸ்து பிரகாரம் வந்து நாங்கள் ஒரு வீடு கட்டலான் இருக்கோம், எங்களுக்கு பிளான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் அந்த ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸ்லாம் வேணும்னு கேட்குறாங்க, அதெல்லாம் கொடுக்குறோம். ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கார் வாங்கணும், இல்லை 2 வீலர் வாங்கணும், நம்பர் வேணும்னு கேட்குறாங்க. என்ன கலரில் எடுத்தால் எங்களுக்கு யோகம் உண்டுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறோம். ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு கம்பெனியோட ஓனர், நான் எந்த மாதிரி செல் நம்பர் வச்சிருக்கணும், என்னோட மேனேஜர் எந்த மாதிரி செல் நம்பர் வச்சிருக்கணும், என்னோட ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எந்த மாதிரி நம்பர் நான் வாங்கி கொடுக்கணும்,
காமனா வந்து எனக்கு செக்யூரிட்டிக்கெல்லாம் இந்த மாதிரி நம்பர் கொடுத்தா கம்பெனி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுவும் நாங்கள் வந்து என்னன்னு ரிசர்ச் பண்ணிட்டு நிறைய டீட்டெயில் கொடுக்குறோம். உங்களுக்கு எங்களோட சர்வீஸ் தேவைன்னா கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. 9944439027 இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், தவறுதில்லை. நெக்ஸ்ட் காலர் ஜி ராதா பானா 4/8/1977 பிறந்திருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் ஓ பாஸ்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சார் இறைவன் வந்து எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு, எங்க பொண்ணுங்கெல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க, வீட்டுக்காரரும் நல்லா இருக்காங்க, வீட்டுக்காரன் எனக்கு பெரிய கான்ட்ராக்டர்லாம் செய்யறாரு, நல்லா இருக்காரு, எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு பொண்ணு வந்து பெரிய ஆர்கிடெக்டா படிச்சுட்டாங்க, அவங்களுக்கும் பக்கமா மேரேஜ் ஆக போகுது, கூடவே வந்து இன்னொரு பொண்ணு வந்து டாக்டர் படிச்சிருக்காங்க, இருந்தாலும் எங்களுக்கு இந்த வீட்டுக்கு சர்வன் மேடு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியில வாசல் கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதுக்கும் ஆள் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாவே வீட்டு வேலை செய்ய ஆள் வரல, கூட வந்து வெளிவாசலை கூட்டி கோலம் போடுறதுக்கு ஆள் வரல அப்படின்னாவே குல தெய்வத்தோட சாபம் இருக்கும், விஷக்கண்டிகா தோஷம் இருக்கும். அந்த தோஷம் இருந்தால் மட்டும்தான் எல்லா நீச்ச வேலையும் நாமளே செய்யற மாதிரி வரும். இல்லை என்றால் சில சுக்கரனோட தோஷம் இருந்தா கூட இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு ஆட்கள் வரமாட்டார்கள். அதனால நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லியும் காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் சமையல் செஞ்ச உடனே வெஜ்ஜி சாதம், ஒயிட் ரைஸ்ல வந்து கொஞ்சம் தயிர் ஊத்திட்டு மகாலட்சுமிக்கோ ஏதோ ஒரு அம்மனுக்கோ நினைச்சிட்டு நீ வச்சிடணும், இல்ல உங்க குலதெய்வத்துக்கு வச்சிடணும், இல்ல சிவனுக்கு வச்சிடணும். சும்மா அரை கரண்டி முட்டம் சின்ன வெள்ளி பிளேட்ல வச்சிடணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் போட்டு சாதத்தை சின்ன ஒரு இதுல ஓரமா குக்கர்ல கூட வேண்டாம், ஓரமா வச்சிருங்க. வச்சுட்டு அந்த சாதத்தை எடுத்து அப்படியே வச்சிருங்க. இது மாதிரி நீங்க செய்யப்பட்டால் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து ஹவுஸ்மேடு கிடைப்பாங்க, வெளிவாசலை கூட்டி தண்ணி தெளிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் கோபங்கள் ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு. முதல்ல நீங்க கோபப்படக்கூடாது. கோபப்பட்டாவே என்ன உங்க வாயில ஒரு எலுமிச்சை தூக்கி போட வேண்டியதுதான், கபால்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வருதோ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுங்க, நரநரன்னு கடிங்க. கோபம் வர நேரத்துல பூரா ஒரு எலுமிச்சை பழத்தை நரநரன்னு கடிங்க. கடிச்சுட்டு அந்த எலுமிச்சை பழத்தை தலை சுத்துங்க. கிளாக் வைஸ்ல 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 டைம்ஸ், தலையிலிருந்து கால் வரைக்கும் 7 முறை திருஷ்டி எடுத்துட்டு, மஞ்சள் வரண குளித்த மாதிரி ரத்த வீர ராசக்கண்ணி வீதி மாதிரி வனம் கொண்ட பூமி நிஷ்ட மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை வெளியே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வாய கழிக்கணும். இப்படி செஞ்சாவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் வெளியில போயிடும், நல்லதை உங்ககிட்ட உங்க உடம்புல சூப்பர் இம்பாஸ் ஆகும். இல்லை என்றால் பாம்பு நெளிகிற மாதிரியே ஒரு பிரம்ம இருக்கும், பக்கத்துல பாம்பு படுத்திருக்க மாதிரியே இருக்கும், தூங்கும் பொழுது என்ன பாம்பு போட்டு முறுக்கிற மாதிரியே இருக்கும், அல்லது தூங்கும் பொழுது யாராவது மேல போட்டு மிதிக்கிற மாதிரி. அதனால நீங்க இந்த மாதிரி கோபம் வரும்போது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது பழத்தை எடுத்து நரம் கட்டிச்சுட்டு அதை எடுத்து துப்பிட்டு தலை சுத்தி நீங்க இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க மேடம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. செஞ்சு பார்த்து சொல்லுங்க. ஸோ அதனால திரும்பவும் நம்ம மீண்டும் பேசுவோம். அடுத்த லைவ் எப்பன்னு சொல்லிட்டு 9944439027 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. we will help you and guide you. மீண்டும் அடுத்த எபிசோட சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் AS மகாஸ்ராஜன். மாவ சிவ.